மகாராணி இப்பதான் ஊர் சுத்தி முடிச்சாங்க போல. வர்ற நேரத்தை பாரு. சின்ன பொண்ணு எங்க போயிட்டு வர? எனக்கு போர் அடிக்குதுன்னு வெளியே போயிட்டு வந்தேன். வர்றப்ப இந்த புக்கை பார்த்தேனா அதான் வாங்கிட்டு வந்தேன். ஆமா, இப்ப இந்த புக்கை படிச்சுதான் இவளுக்கு அறிவு வளர போகுது. என்ன புக் அது? பேய் கதை புக்காங்க. படிக்கும் போதே ரொம்ப பயமா இருக்குமா. இத தைரியமானவங்க மட்டும்தான் படிக்க முடியும். அதையே கடைக்கு போய் வாங்கிட்டு வர. இங்க உன் மூஞ்ச கண்ணாடியில பார்த்தாலே போதுமே. இந்த புக்கு 5000 ரூபாய் வாங்க. அது ஏண்டி 5000 ரூபாய்க்கு வாங்கின? 50 ரூபாய் கண்ணாடி வாங்கிட்டு வர வேண்டியதானே வீட்டுக்கு. மா கொஞ்சம் வாயை மூடிட்டு உட்காருங்கம்மா, பேசிட்டு இருக்கேன்ல. எங்க அந்த புக்கை இங்க கொடு. எங்க அந்த ஆளு படிக்கிறப்பவே கடைசி பக்கத்தை மட்டும் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாருங்க. அப்படி என்ன அந்த கடைசி பக்கத்துல இருக்கு? கடைசி பக்கத்தை படிச்சா நைட்டு முழுக்க உங்களுக்கு தூக்கமே வராதுன்னு சொன்னாருங்க. வேணாங்க, நீங்க கடைசி பக்கம்லாம் படிக்காதீங்க. ரொம்ப தைரியமானவங்க மட்டும்தான் கடைசி பக்கத்தை படிக்க முடியும். அப்படி என்னதான் இருக்கு, நான் பாக்குறேன். ஐயோ அம்மாமா, என்ன காப்பாத்துங்க, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது. அப்பவே சொன்னேன்ல அந்த கடைசி பக்கத்தை படிக்காதீங்க. அப்படி என்னதாங்க எழுதி இருந்துச்சு? அடியே, இந்த புக்கோட விலை வெறும் 50 ரூபான்னு எழுதி இருக்கு இந்த கடைசி பக்கத்துல. அதுக்காக தான் அவன் கடைசி பக்கத்தை மட்டும் படிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கான். ஸ்கூலுக்கு கிளம்புறியா இல்லையாடி? இன்னைக்கு தான் ஸ்கூலே ஓபன் ஆயிருக்கு, உனக்கு போக என்ன? அத்தை என்னாச்சு? ஏன் அவளை போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு தான் ஸ்கூலே ஓபன் ஆயிருக்கு, போக வலிக்குதான். அழுதுட்டு நிக்கிறா இவ. நீங்க கொஞ்சம் அங்க நவருங்க அத்தை, நான் பேசிக்கிறேன். பிங்கி, ஸ்கூலுக்கு கிளம்பு. இப்போ நீ போலன்னு வை, நானும் அத்தையும் சேர்ந்து அடிப்போம். ஏன் போக மாட்ட? இந்த மாதிரி யார் வீட்ல எல்லாம் குழந்தைங்க ரியோப்பன் அன்னைக்கு அழுதாங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.